எல்லாம் உங்க மைக் எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. மேடம் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணி வச்சு. லாஸ்ட் கிளாஸ்ல எது வரை பார்த்தோம் தெரியுமாமா? குட் மார்னிங் எல்லாருக்கும். குட் மார்னிங் மேம். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் சார் மேம். அதுக்கு முன்னாடி 150 பார்த்துட்டு 70 கொஸ்டின் பாஸ்கல்ஸ் லா வரை பார்த்தோம் இல்லையா? எஸ் மேம். எஸ் மேம். ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். தெரியுதுங்க மேம். ஓகே, இன்னைக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். எஸ் மேம். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் மேம். இருக்கியா? ரெடியா? ரெடியா இருக்கோம் மேம். பார்க்கலாம்னு இருக்கேன். பார்க்கலாமா? என்ன மேம்? எஸ் மேம். இன்னைக்கு 200 டார்கெட். ஓகே, இதே மாதிரி 7th கொஸ்டின் ஃபுல்லா எடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியா நல்ல மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? ஓகே மேம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 71 கொஸ்டின். சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் a property of dash. லிக்விட்ஸ். எதுல இருக்கு? எதோட ப்ராப்பர்ட்டி, எதோட தன்மை அப்படின்னு கேக்குறாங்க. சாலிடா, லிக்யூடா, கேஸா அப்படின்னு கேக்குறாங்க. எதுல இருக்கும் சர்ஃபேஸ்? லிக்விட். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன் மேக்ஸ் the liquid behave like a Stretched membrane. the SI surface tension. மேம் யாரோ மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க மேம். நீங்க சொல்றது கேட்கலங்க மேம். The surface tension, see the SI unit of surface tension is Newton per nm by m ங்கிறது Newton by மீட்டர். minutes வருது. The SI unit of surface tension is n divided by m. Surface tension arises due to dash between molecules. Cohesive force ma'am. Cohesive force. எதனால வருது surface tension? Cohesive force between molecules. Water droplets are dash due to surface tension. Spherical. Water droplets dash due to surface tension. Spherical. So, paper clip on water is due to dash. Surface tension. Capillary rise in plants occurs due to surface tension. Surface tension. Surface tension ma'am. Surface tension. மேம் யாரோ மைக் ஆன் பண்ணிருக்காங்க மேம். ஆன்சர் சொல்றதுக்கு ஆன் பண்ணிருக்காங்கப்பா. எல்லாரும் ஆன்சர் சொல்றீங்கல்ல? The phenomenon by which எல்லாரும் மைக் ஆன் பண்ணி வைக்கிறது தப்பு கிடையாது. எதுவும் பேக்ரவுண்ட்ல சவுண்ட் இல்லாம இருந்தா ஓகே. ஓகேவா? ஏன்னா நீங்க ஆன்சர் பண்ணாதான் நல்லா இருக்கும். நானா ரீட் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது. The phenomenon by which liquids rises in narrow tubes is called Capillary action ma'am. The phenomenon by which liquid rises in narrow tube is called capillary action. Xylem vessels are narrow tubes that help in dash.
Water rise in plants. Water rise in plants. Surface tension help water strided to Walk on water. Walk on water. water. Walk on water. சில பேர் இந்த தண்ணியில நடக்கிறேன்னுலாம் சொல்றாங்கல்ல, அது எந்த இதை வச்சு நடக்கிறாங்க? Surface tension. டென்ஷன் அடுத்தது என்ன டாபிக்னா விஸ்காசிட்டி. Viscosity is a property of liquid that resist Flow, ma'am. The force between liquid layers resisting motion is called Viscous force. Viscous force. Ma'am, இது ஒண்ணு கப்பு தப்பா வச்சிருக்காங்க. layers resisting motion is called viscous force. SI unit of viscosity is Yes by Newton இது இல்லாட்டி இது சொல்லலாம். ஓகேவா? என்னல சொல்லணும்னா n s by meter m square or kilogram m power minus 1 s power minus 1 இதுல இருந்து எது வேணா கொடுத்து கேட்கலாம் ஆப்ஷன்ல. ஓகேவா? Yes, ma'am. ஒரு நிமிஷம் இரு. இப்ப யாரு வந்து ஜாயின் பண்ணது? இப்ப யாரு ஜாயின் பண்ணது? இவ்வளவு லேட்டா வந்தீங்கன்னா இப்ப பாடுறாக்கல உனக்காக நான் இப்ப பேக் போய் உன்னை அட்மிட் பண்ணிட்டு வந்து எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிருது. கரெக்டா 10:10க்கு முன்னாடி வந்தாதான் இனிமே நான் அட்மிட் கொடுப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு 10 கொஸ்டினுக்கு மேல போயிருச்சு. என்ன பண்ணுவ நீ? The CGS unit of viscosity is Poise. Honey is dash viscous than water. More. Coconut oil is dash viscous than water. தண்ணி எண்ணெயெல்லாம் வாட்டரை விட கொஞ்சம் திக்கா தானே இருக்கும். Yes, ma'am. Foods having greater viscosity flow Slowly. liquid layers is due to Viscosity. viscous liquids offer dash resistance to flow. More, ma'am. Temperature viscosity increase in temperature. கவனிக்கிறீங்களா? Increase in temperature. எல்லாரும் கவனிங்க. Friction is a force that opposes Motion. friction occurs between dash in contact surface. Friction can produce Heat. dash and dash. Wear and tear. Depend on the dash of surface. Nature.
Static friction acts on bodies that Rest. Rest. kinetic friction acts on bodies in Motion. இத பாரு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் எப்ப மோஷன்ல Motion. friction acts on when body Slides. roll over the surface. Rolls. Static kinetic friction, sliding friction, rolling friction. சரியா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து ரெஸ்ட், kinetic friction மோஷன், இதெல்லாம் மேத்ஸ்ல கூட வரும். ரோலிங் கைனடிக் ஃபிரிக்ஷன்ல தான மேம் ஸ்லைடிங். கைனடிக் ஃபிரிக்ஷன்ல மோஷன், ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன்ல ரோல்ஸ். அடுத்து ரோல் ஃபிரிக்ஷன் Less than sliding friction. increases with the dash surface. Rough surface. Friction decreases. பண்ண முடியல மேம். என்னன்னா மேம் எல்லாரும் ஆன்சர் சொல்றாங்க, கிளியராவே கேட்க மாட்டேங்குது மேம். எல்லாரும் ஆன்சர் சொல்லணும்லப்பா. என்ன சவுண்ட் இல்லாம பாத்துக்கோடா. Friction decreases with dash surfaces. இப்போ ஒரு ஃப்ளோர் வந்து வலுவலுன்னு இருந்தா ஃபிரிக்ஷன் இருக்காது, வலிக்கிட்டு தானே போகும். வலிக்கிட்டு விழுகிறோம் டைல்ஸ்ல எல்லாம், ஃபிரிக்ஷன் இல்லாதனாலதான். இதே இது நல்லா நம்ம சிமெண்ட் தர மாதிரி இதுல சொர சொரன்னு இருக்கு, நடந்தோம்னா விழுவோமா வலிக்கி விட்டு? அதான் அவங்க கேக்குறாங்க. ஃபிரிக்ஷன் இன்க்ரீஸ் எதுல இருக்கும்? ரஃப்ல. Surface. எதுல இருக்கும்? கம்மியா இருக்கும். Smooth surface. Friction increases with the increase in weight. Weight ma'am. With increase in contact. இன்னும் யாரோ ஒருத்தவங்க அந்த உருட்டுற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஏதேதோ மத்தவங்க எல்லாம் கரெக்டா பதில் சொல்றது மட்டும் தான் கேக்குது. யாருன்னு பாரு, கரெக்ட் பண்ணப்பா, எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகுது. Friction increases with the increases in dash of contact area. Contact Area. Friction can be reduced using lubricants. Friction can be reduced using lubricants. Lubricants like dash and dash are used in machines. Oil grease. பாத்தீங்கன்னா வீல் எல்லாம் ஸ்மூத்தா தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? கிரீஸ் எல்லாம் போவாங்கல்ல. யாரு வீட்டுல அப்படி இவ்வளவு சவுண்ட் கேக்குது? மேம் எல்லாம் மியூட் பண்ணல டீம். ஆயில் அண்ட் கிரீஸ். பால் பியரிங் ரெடியூஸ் ஃபிரிக்ஷன் பை, நம்ம இது பாத்திருக்கியா? பால் இருக்குமே, அது என்ன பால் சொல்லுவாங்க? சைக்கிள் வண்டி வீலில் எல்லாம் இதுவா இருக்கும், ஒரு இது ரவுண்டா இருக்கும், அதுக்குள்ள குட்டி குட்டி பால்ஸ் பால் சொல்லுவோம்ல, அதுதான் Sliding rolling ma'am. The friction between road and tires vehicles to move Safely. எல்லாமே நம்ம அப்பா பைக் பாத்திருக்கீங்கன்னா டயர் பாத்தீங்கன்னா வலுவலுன்னு இருக்காது, எப்படி இருக்கும்? அதுல இருக்கும். ஏன் அது அப்படி வலுவலுன்னு ஆயிட்டா டயரை முதல்ல மாத்த சொல்லிருவாங்க. ஏன்னா ரோட்ல ஃபாஸ்டா போயல அந்த கிரிப் இல்லாட்டி என்ன ஆகும்? வலிக்கி விட்டுட்டு ஸ்கிட் ஆயிரும். அதனால டயர் தேஞ்சா உடனே என்ன பண்ண சொல்லுவாங்க? மாத்த சொல்லுவாங்க. அந்த பல்லுப்பெல்லாம் அந்த இது இருக்கணும், கிரிப் இருந்தாதான் என்ன ஆகும்?
டயர் வந்து விழுகாம வண்டி வந்து போகும். கொஞ்சம் இதாயிருச்சுன்னா அந்த மழைக்குள்ள பேரப்பெல்லாம் என்ன ஆகும், டயர் வலுவலுன்னு ஆயிட்டா ஸ்கிட் ஆகி கீழே விழுகும். அதுதான் சொல்றாங்க. Friction enables us to walk. Friction is also known as a necessary evil. அடுத்து increasing and decreasing friction. Friction பத்தியே எவ்வளவு கொஸ்டின் இருக்கு பாரு. உராய்வு. ஃபிரிக்ஷன்னா என்னது? உராய்வு. Friction can be increased by making surface rough. எந்த சர்ஃபேஸ்ல அதிகமா இருக்கும்? ரஃப் சர்ஃபேஸ்ல தான் அதிகமா இருக்கும். அடுத்து friction can be decreased by making surface smooth. இந்த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதே படிச்சதுதான் திருப்பி அவங்க வேற மாதிரி. ஏரியா அதிகமா இருந்தா இன்க்ரீஸ் ஆகும். யாரோ மியூட் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க மேம். எப்ப கொஞ்சம் சவுண்ட் இல்லாம நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க ஆன்சர் பண்ணியும் ஆகணும். நீங்க கரெக்டா இது பண்ணிக்கோங்க உங்களோட சவுண்ட. டிக்ரீசிங் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ரெடியூஸ் த ஏரியா இருந்தா ஃபிரிக்ஷனும் அதிகமா ஃபிரிக்ஷனும் ரெடியூஸ் ஆகும். அடுத்து lubricants reduce dash contact between surface. Direct contact. Surface. Direct contact. Correct ma'am. Ball bearing are used in cycle hub. எல்லாரும் சைக்கிள் வச்சிருக்கீல்ல, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுல இருக்குமே. Lead shots are used in dash bearing. Cycle hub. Brake shoes are adjusted close to the rim of increased friction. Increase friction. Machines use oil to reduce friction. இதுலதான் இந்த கிரீஸ் எல்லாம் போடுவாங்க. என்ஜின்ல எல்லாம், வண்டியில எல்லாம் போய் ஆயில் போடுறாங்கல்ல, எதுக்கு போடுறாங்க? குறைக்கிறதுக்காக தான். அடுத்து sandpaper increase the friction by making surface rough. அடுத்து advantages of friction. We can due to friction between dash and dash. Feet and ground. நம்மளோட பாதம் Feet and ground. நீ வந்து ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டினை இமேஜின் பண்ணு. முதல்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்தாவே நமக்கு என்ன ஆயிரும், ஆன்சரு தெரியும். புரியுதா? அத கொஸ்டினா மட்டும் அந்த லெட்டர் பாத்தீங்கன்னா புரியாது. இதெல்லாம் நம்ம கதை மாதிரி இப்படி பார்த்தாவே புரியும். We can hold the object firmly due to Friction. நம்ம எதனால ஒரு பொருளை பிடிச்சு வச்சிருக்கோம்? ஃபிரிக்ஷன்னாலதான். சரியா? is possible due to Friction. அதுவும் ஃபிரிக்ஷன் தான். இது எல்லாத்துக்குமே ஃபிரிக்ஷன் தான் ஆன்சர் பாரு. அப்ப இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க, இது வந்து எதனால அப்படின்னா ஃபிரிக்ஷன். பிரேக்ஸ் ஒர்க் ஆகுறதும் ஃபிரிக்ஷன். மேட்ச் ஸ்டிக் லைட்ஸ், நம்ம தீப்பெட்டியை உரசுறோம்ல, அது இது ஆகுது. அடுத்து நாட்ஸ் ஹோல்டு டியூ டு ஃபிரிக்ஷன். நாட்ஸ்னா என்னது? முடிச்சு. சீவிங் ஒர்க்ஸ் பிகாஸ் ஆஃப் Friction. அடுத்து ஃபிரிக்ஷன் helps in dash and dash, walking and writing. Wood slip. Friction நம்ம என்ன ஆயிடுவோம்? ஸ்லிப் ஆயிடுவோம். Friction slip. Friction causes dash of machine. Wear and energy. Loss. Produce unwanted heat.
கிரைண்டர் ஓடுது வீட்டுல, கிரைண்டர் வண்டி எல்லாம் ஓடுறப்ப சைலன்சர் சுடுது. எதனால? அது ஹீட் வந்து ஹீட்னால. ஹீட் ஆகும் மேம். ஃபிரிக்ஷன்ல இருக்கிற என்ஜின் ஓடி ஓடி போய் ஹீட் ஆகும் மேம். நீங்க எப்படி சவுண்ட் Next, energy loss due to friction reduce efficiency. Friction requires force to overcome it. Friction energy force. Continuous friction leads to wear of parts? gas consumption, fuel consumption. அதிகமா தேவைப்படும் fuel, petrol, diesel. Friction damages எதை டேமேஜ் பண்ணும்? Engines and gears. வண்டிக்கு ஆயில் போடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அடுத்து friction needs to be controlled by lubricants. என்னென்ன? ஆயில் அண்ட் கிரீஸ். The pressure of liquid increases with depth. The SI unit of pressure is named after Pascal. usually used dash barometric liquid. Mercury. One atmosphere dash centimeter of 76 centimeter. 376. Fixed by dash of surface. The friction between two liquid layer is called viscous force. அடுத்து the shipment pour oil in sea during tension. the shipment வந்து ஆயில ஊத்துறது எதுக்காக? கடல்ல டியூரிங் புயல் அப்பெல்லாம் ஆயில ஊத்தி விடுவாங்க போல இருக்கு. எதுக்காக? சர்ஃபேஸ் டென்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்காக. A water strider can stand on water due to surface tension. நிக்கிறாரு. Pascal's principle applies only to Liquid at rest. நீ போய் ஃபால்ஸ்ல போய் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது இல்லையா? பாஸ்கல்ஸ் லா வந்து பாண்ட் பண்ண முடியும். The scientist associated with pressure in fluids is Blaise Pascal. அடுத்து லைட்ஸ். நம்ம ஒரு யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின் படிக்கிறோம் பாத்தியா? இப்ப பாரு, இப்ப நான் இந்த மெட்டீரியல்லாம் நான் உனக்கு இது முடிச்சுட்டு அனுப்பி விட்டுருவேன். நீ எப்ப வேணா அதை படிச்சுக்கலாம். ஓகேவா? இத படிச்சுட்டாவே உனக்கு 8th ஃபுல்லா கவர் பண்ணிருவேன். நீ புக்கே தொட வேணாம். ஓகே? Okay ma'am. இதே மாதிரி 7th நான் எப்படியாவது ரெடி பண்ணி தந்துறேன். 7th படிக்கணும் மெயினா. Light is a form of Energy. ஒரு வகையான எனர்ஜி. Light travels in a dash line. Light எப்படி டிராவல் பண்ணும்? Straight line. We see objects only when dash from the reaches our eyes. Light reflection. Light reflector. The study of reflection and refraction of light is part of optics. Reflection பத்தியும் refraction பத்தியும் லைட்டோட refraction reflection பத்தி படிக்கிறது பேரு optics. The mirror is an dash device that reflects light. Optical. The surface of the mirror is usually aluminium silver.
silver. Plane mirror that is dash and Virtual and erect. Virtual and erect. Virtual and erect. plane mirror form an image that is visual and erect. சேம் சைஸா இருக்குமா பிளேன் மிரர்ஸ்ல, அதையும் பாத்துக்கோ. curved mirror can form image that are either magnified or இப்ப பாரு visual and erect. curved ல எப்படி இருக்கும், magnified and diamondized. The mirror that reflects light at the outer curved surface is Convex mirror. convex mirror. The mirror that reflects the light from the inner outer curved surface la vanda convex. Concave mirror. Concave mirror. Okay va. At the type of mirrors enna, spherical mirror are part of a Sphere. sphere. Okay va. A concave mirror is also called a Converging mirror. convex mirror is also called a Diverging mirror. concave, converging, convex, diverging. இதெல்லாம் பாத்துக்கணும் நம்ம, சரியா? Okay, ma'am. mirrors magnified raised dash Close to them. Close to them. close level. Complex mirror diminished level. Dimension. Inward. The surface of the concave mirror is inward. Surface of the convex mirror is outward. Concave na inward, convex na outward. Rear view mirrors in vehicle are made of convex mirrors face objects Closer than they appear. used to bring focus light. Dentist. mirrors இந்த focus lightல யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. அடுத்து parabolic mirrors. Parabolic mirrors parabola. அடுத்து a parabolic mirror focuses all rays to a single Focal point. A light rays from the focus of the parabolic mirror became parallel. From the focus of the parabolic mirror எப்படி இருக்கும்? Are also called parabolic reflectors. Parabolic reflectors னு சொல்லுவாங்க. அடுத்து they are used in dash cookers. Solar use பண்ணுவாங்க miss. They are used in dash telescope, reflecting Telescopes. Parabolic mirrors are used in dash microphone. Are described first in the book on burning mirrors by Diaslus. in the book answer first on burning mirrors by Diaculus. Reflectors built by in 1880. Heinrich Hertz. Parabolic mirrors are used in heaters.
Solar water. Important term of spherical mirrors. The center of the sphere of the mirror is called Center of curvature. The geometric center of the mirror surface is called Fold. the distance between the pole and the center of curvature is called the Radius of curvature. Radius of curvature or the distance between the pole and the center of curvature. principal Principal. Principal axis. யாரோ திருப்பி அதே கொஸ்டின் ரீட் பண்றேன், நீ அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ற. ஏன்னா நான் கொஸ்டின் என்ன கொஸ்டின் நான் ஒவ்வொரு கொஸ்டினுமே 2 தடவை ரீட் பண்றேன். நீ உடனே அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கிறதுனால அதை சொல்லிடுற. அந்த ஆன்சரை கவனிச்சு நான் எதை வாசிக்கிறேனோ அதுக்குள்ள ஆன்சர் சொல்லு. இனிமேலும் 34 ரீட் பண்ண போறேன். நான் அதை 2வது தடவை வாசிக்கிறதுக்கு நீ இந்த 34ஓட ஆன்சர் சொல்ற. யார் அது? The line joining the pole and the center of curvature is the Principal. axis. The line joining the pole and the center of curvature is principal Axis. point where parallel rays are converge appear to diverge is called focus. The point where parallel rays converge or appear to diverge is called the Focus. the pole and the focus is Focal length. the relation between focal length and radius of curvature is Radius equal to 2 feet. To focal 2 feet. If r is equal to 20 centimeter, அப்ப f என்ன வரும்? 10 centimeters. 10 Centimeter. ஒரு 6. அப்ப f வந்து r வந்து 20னா அதுல பாதி தான் என்ன இருக்கும்? Focal. If f is equal to 7 centimeter, then r is equal to 14 centimeter. 14. In a concave mirror, the focus lies dash in front In front of the reflective surface. Image for the mirror. When an object is at infinity, image form as Focus. when an object is image forms at focus. உருட்டுறது சத்தம் கேக்குது. வாய்ஸே கேட்கல மேம், பிரேக் ஆகுது மேம். நீங்க உருட்டுறது தான் நிறைய கேக்குது. முருகன்றவங்க தான் மேம் மைக் ஆன் பண்ணி வச்சிருந்தாங்க. மேம் திலகவதிங்கிறவங்க தான் மைக் ஆன் பண்ணிருக்காங்க. சண்டை போட்டுக்கலாமா? The image at infinity is dash and dash. Real, Diminished. highly undiminished. an open object is beyond C. Image is formed dash Between C and F. Between C and F. when is at C. Image form at At C. image at C is dash. Same size, real and inverted. Size same ஆ இருக்கும், real ஆ இருக்கும், inverted ஆ இருக்கும். When object is between C and F, image forms beyond Beyond C. Beyond C. magnified real and inverted. Magnified real and
Inverted. Inverted. F. Image infinity. At infinity. Object Infinity. image At infinity. infinity ல இருந்து வரும். When object between F and P எவ்வளவு குழப்பமா இருக்கு பாரு, இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. F and P image form between the mirror. Between the Object நடுவுல இருந்தா image எங்க ஃபார்ம் ஆகும்? Behind the mirror. Mirror. The image is dash and dash. Virtual and error. அடுத்து at infinity image format Focus. high diminished virtual. When object is between infinity and pole image form between F and P. எது infinity and pole க்கு இடையில இருந்தா image எங்க இருந்து வரும்? Between F and P. The convex mirror image is always erect and Diminished. மட்டும் மைக் ஆன் பண்ணிட்டா அது வேற என்ன வேலை உங்களுக்கு? Convex mirror give a dash field of view, wild view, field of Wide. எவ்வளவு சவுண்ட் கேக்குது பாரு, மியூட் பண்ணுப்பா. They are used as dash mirror on roads and stores. Security. They are used as dash mirror, security mirrors on road and stores. Convex mirror cannot form dash image. Real image இருக்காது. நீ இந்த ரோட் சைடு எல்லாம் பாத்திருக்கியா? ஒரு ரோட்டு ஓரமா பெரிய கண்ணாடி வச்சிருப்பாங்க. அதுதான் கான்வெக்ஸ் மிரர்ஸ். Used by convex mirrors appear dash the mirror. Behind. Formed is smaller than the object. Object விட சின்னதா தான் தெரியும். Convex mirrors are used in rear view. சரி எல்லாம் மியூட் பண்ணு கொஞ்ச நேரம். நான் சொல்றப்ப நீ ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணு. யாரோ ஒருத்தவங்க செல்லுதான், ஆனா அப்படி இருக்கு, ரொம்ப சவுண்ட் கேக்குது. அடுத்து laws of reflection. The ray of light striking a surface is called the என்ன ரேன்னு சொல்றாங்க? Incident ray. அடுத்து the ray that bounces back is called reflected ray. The perpendicular line drawn at the point of incidence is called the Normal point of incidence is called incident ray, and normal is dash Angle of incidence. The angle between reflected ray and normal ray is called Angle of reflection. Incident angle of incidence. The first reflection says that the dash equals dash. Angle of Incident, angle of reflection.
The second law states that the incident ray, reflected ray, and the normal all lie in the same. Plane. Plane. The reflection surface is called. Regular reflection. The reflection from rough surface. Reflection from rough surface is called irregular diffuse. Reflection or irregular or diffused reflection. The laws of reflection hold are both dash and dash mirrors, plane and Curved mirrors. at the refraction of light. The bending of light when it passes from one medium to another is called refraction. Refraction. The refraction occurs change in dash of light. Speed of light. Speed of light. The path of the light bends dash the normal when it passes from air to glass. Toward. Normal when it passes from air. The normal when it passes from air to glass. When it dash to air, it bends dash normal away From the normal. The incident and refracted rays lie on dash sides of the normal. Opposite. Opposite. The laws of refraction are known as dash. Snell's law. Snell's laws. Refraction causes object in water to appear dash. Raised Raised or displaced. raised or displaced. The apparent bending of stick in water is due to Refraction. 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 The apparent bending of the stick in water is due to இது என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, தண்ணிக்குள்ள ஒரு கரண்டி போட்டிருக்கோம்னு வச்சுக்கேன், அதுல நம்ம இப்படி பாக்குறப்ப கரண்டி உடைஞ்ச மாதிரி தெரியும். இப்படி தனியா மேல ஸ்டிக்கு ஒரு இடத்துல அந்த ஹேண்டில் ஒரு இடத்துல இருக்கும், உள்ள இருக்கிற ஹெட்டுங்கிட்ட விலகி இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதனால? ரெஃப்ராக்ஷன். ஒளி விலகல். ஒளி விலகல்னு சொல்லுவாங்க அத. The refractive index is the ratio of speed of light in dash to that in vacuum. Medium. Refraction is அடுத்த கொஸ்டின் போயாச்சு. Refraction is responsible for formation of Rainbow. rainbow எதனால உருவாகுது? Refraction. Light. இப்ப ரெயின்போ வரும், மழை பெய்யறப்ப சில நேரம் சூரிய வெளிச்சம் திடீர்னு வரும் இல்லையா? அப்ப திடீர்னு வர்றப்பதான் என்ன வரும்? வானவில் வரும். அது எதனால? அந்த சன்லைட்ல இருந்து வர்ற ரேஸ் ரெஃப்ராக்ஷன் ஆகுறதுனாலதான் வருது. அப்ப இது காமன் கொஸ்டின். ரெயின்போ எதனால நடக்குது? ரெஃப்ராக்ஷன். சரியா? அடுத்து dispersion of lights. Splitting of white light into 7 colors is called dispersion. Dispersion of light is prism. Of colors obtained is called spectrum. 7 colors are collectively called என்னன்னு சொல்லுவோம்? G for green, Y for yellow, U for orange, B violet, indigo, blue, green, yellow, orange, red. அத வேற அடுத்த கேட்டிருக்கான் பாரு. The first letter in the spectrum is violet. Red. Dispersion explain யாரு பண்ணது? White light
white light is composed of dash colors. Seven in dispersion of dispersion, red light bends the least. Violet light bends the least. Violet light ஏன்னா அதனாலதான் ரெட் லாஸ்ட்டுக்கு போயிருக்கு. வயலட் தான் கொஞ்சம் நல்லா சரியா? Okay. அடுத்து periscope is used to view objects Above obstacles. Periscope works on the principle of reflection. A periscope uses dash plane mirrors. Two plane mirrors. அடுத்து mirrors in a periscope are placed at dash degree to each other. 45 degree. 45 அடுத்து beautiful patterns. Kaleidoscope from beautiful 3 plane mirrors. Kaleidoscope works at the principle of multiple refraction. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கையில அந்த 3 கண்ணாடி பீஸ் எடுத்து உள்ள வளையல் எல்லாம் உடைச்சு போடுவாங்க. ஷேப்ல ஒட்டுவாங்க நீல நீளமா. இப்ப உங்களோட ஸ்மால் ஸ்கேல் இருக்குல்ல, Yes, ma'am. 3 கண்ணாடி நம்ம முகம் பாக்குற கண்ணாடி மாதிரியே இருக்கணும். அது பின்னாடி இது 2 சைடு பூசாம இருக்க கூடாது, முகம் பாக்குற கண்ணாடியா தான் இருக்கணும். அதை 3 அப்படியே ரெக்டாங்குலர் ஷேப்ல ஒட்டுவாங்க. பேஸ்ல ஒண்ணு, இந்த சைடுல ஒண்ணு, இந்த சைடுல ஒண்ணு ஒட்டி டேப் போட்டு ஒட்டி அடியிலையும் ஒட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, உள்ள கண்ணாடி வளையெல்லாம் போடுவாங்க. அத நம்ம இப்படி மேல இருந்து பார்த்தோம்னா அந்த எல்லா சைடும் கண்ணாடியா இருக்கிறதுல ரெஃப்ளெக்ட் ஆகி அவ்வளவு அழகா தெரியும். அதுக்கு பேர் தான் கலிடோஸ்கோப். அடுத்து மிரர்ஸ் இன் a kaleidoscope are arranged in the shape of triangle. ஆனா இப்ப திருநாள கூட அதெல்லாம் விக்குது, இன்னும் கூட விக்குது அதெல்லாம். அது கிடைச்சா வாங்கி பாருங்க. Okay, ma'am. Reflection inside the kaleidoscope produces symmetrical design. Kaleidoscope use dash reflection of light. Regular. The experiment and activities. When light passes through the glass slab and re-emerges, it is dash literally. Display. அடுத்து when white light passes through prism, the emerging colors from a spectrum. White light ஒரு prism வழியா நம்ம பாஸ் பண்றப்ப அது என்ன நடக்குது, emerging colors form என்ன பண்ணுது, ஒரு ஸ்பெக்ட்ரத்தை உருவாக்குது. அடுத்து the color which bends the least is என்ன சொன்னோம், எந்த கலர் least இருக்கும், red. எது most இருக்கும், violet. The color which bends most is violet. When you turn a curved spoon, inner surface act as a dash mirror. Concave mirror. Concave mirror. அடுத்த क्वेश्चनக்கு போய்ட்டாங்க. When you turn a curved spoon னா என்னது, வளைஞ்ச ஸ்பூன். The inner surface act as a, அது என்ன இருக்கும், ஸ்பூன் பள்ளமா தானே இருக்கும். அது மாதிரிதான் அந்த லென்ஸ் எப்படி இருக்கும், குழி மாதிரி இருக்கும். அதுதான் கான்கேவ், குழியாடின்னு சொல்லுவாங்க. கான்வெக்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும், மேடு மாதிரி இருக்கும். அது கான்வெக்ஸ். அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பூனை தலைகீழ வச்சு பாத்தீங்கன்னா மேடு மாதிரி இருக்குமா? Yes, miss. Yes, ma'am. கான்வெக்ஸ். புரியுதா? இமேஜ் the concave side of the spoon is inverted. கான்கேவ் சைடு தான் அது, இந்த பள்ளமா இருக்கிற பகுதியில பார்த்தா இன்வெர்டடா தெரியும்.
The image seen in the convex side is erect and smaller. Smaller. Smaller இருக்கும். At the light energy travels in dash waves. Straight line. waves. Straight line. The experiment demonstrates dash loss of Loss of reflection. Loss of perception. Loss of reflection. Are used searches. Searchlights. எப்பா யாரோட சவுண்ட் வருதுன்னு பாரு. அடுத்து concave mirrors are used by dash for examining மியூட் பண்ணு சவுண்ட் கேக்குது. அடுத்து convex mirrors are used in dash as rear and view mirror. எதுல இருக்கிற வண்டியில அப்படின்னாவே என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? மிரர்ஸ், கான்வெக்ஸ். சரியா? parabolic mirrors are used in radio antennas. Convex mirrors are also used at the road bends or turns. அதான் அந்த இது கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் போனீங்கன்னா அந்த ஹேர்பின் பெண்ட்ல எல்லாம் வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய கண்ணாடி வச்சிருப்பாங்க தெரியுமா? அது எதுக்காக? அந்த வளைவுல வர்றப்ப தெரியும், ஆப்போசிட் அங்குது வளைவுல இருந்து பஸ் வர்றதெல்லாம் தெரியாதுங்க. அதனால என்ன சொல்லுவாங்க, அந்த கார்னர்ல அந்த கான்வெக்ஸ் இது வச்சு பெரிய கண்ணாடியா ஒண்ணு வச்சிருப்பாங்க. நீ அந்த கண்ணாடியை பாத்தீங்கன்னாவே அதுல தெரியும் எதுவும் வெஹிக்கிள்ஸ் அதுல வருதானா. அப்ப வந்தா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்லோவா போகணும். புரியுதா? பாத்திருக்கியா? ஹில் ஸ்டேஷன் போயிருக்கியா? எஸ் மேம். அதுல கண்ணாடி பாத்திருக்கியா? என்னப்பா? அடுத்து concave mirrors are used in dash to concentrate sunlight. Solar குக்கர்ல என்ன ஃபார்முலா பயன்படுத்துறாங்க? கான்கேவ் மிரர்ஸ் தான். அது குழியா இருக்கிறதுனால லைட் ஃபுல்லா ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணும்? குழியும். அப்படியே வந்து குவியறதுனால அது அது சூரிய வெளிச்ச ஹீட் அதிகமாகி தான் நம்ம என்ன பண்றோம்? சோலார் குக்கர்ஸ் தான் யூஸ் பண்றோம். At the convex mirrors provide a dash field of view wider. அப்படியே இருக்கா ஒரு கால் வருது. ஐயோ மேல போயிடுச்சு. இதானே? எஸ் மேம். ஒரு நிமிஷம், ஒரு கால் வருது, கட் பண்ணிட்டு வரேன். ஓகே மேம். பண்ணுங்க. ஷேர் பண்ணதெல்லாம் போயிடுச்சா? ஒரு நிமிஷம்டா. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதாமா? எஸ் மேம். Yes, ma'am.
இதானே பாக்குறோம். எஸ் மேம் எஸ் மேம் Convex mirrors provide a dash field of view wider. Plane mirrors are used in dash instrument periscope. Periscope. Plane mirror வந்து எங்க யூஸ் பண்றோம்? Periscope. Reflection of light helps in reading time in a mirror clock. Optical devices use dash reflection or refraction. Controlled. என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுது reflection or refraction. அடுத்து இன்னும் எதுல இருந்து பார்க்கலாம்? 150 வரை பார்ப்போம். சரியா? The laws of reflection were known since accident dash time. Greek. The speed of light in vacuum is 3 into 10 power 8 m/s. 10 power 8. Reflection help us to see dash object. Non-luminous. The refraction frequency of light dash remains the same. Newton proved that white light is mixture of 7 colors. White lightல 7 colors இருக்குங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காரு. At Snell's law gives a constant called refractive index. When light enters a denser medium, its speed decreases. When light enters a rarer medium, its speed increases. The phenomenon of rainbow is caused by dash. Dispersion and refraction. The rainbow has dash colors. 7 colors. 7 colors. Video. அடுத்த டெக்ஸ்ட் புக் glossary. Reflection na என்னது? Bouncing back light from the surface. Reflection na என்னது? எதிரொலிக்கிறது. சரியா? surface மேல எதிரொலிக்கிறது. surface. அடுத்து refraction na என்னது? Bending of light when it passes through the different media. இது வந்து ஒளி விலகல். At the dispersion, splitting of light into 7 colors. ஒளி பிரிதல். ஒளி வந்து என்னவா பிரியுது? ஒரு லைட் வந்து அப்படி வர்றது 7ஆ பிரியுதுல, ஸ்ப்ளிட் ஆகுது. அது வந்து டிஸ்பர்ஷன். ஸ்பெக்ட்ரம்னா என்னது? பேண்ட் ஆஃப் 7 கலர்ஸ். அந்த 7 கலர்ஸும் சேர்ந்ததுதான் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். ஃபோக்கஸ்னா என்னது? பாயிண்ட் வேர் பேரல் ரேஸ். எந்த இடத்துல ஒரு parallel rays வந்து சந்திக்குதோ அதுதான் என்னன்னு சொல்றோம்? ஃபோக்கஸ். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா என்னது? twice the focal length. போல்னா என்னது? ஜியோமெட்ரிக் சென்டர் ஆஃப் மிரர். மிரரோட சென்டர் ஜியோமெட்ரிக் பாயிண்ட். at the normal perpendicular drawn at the point of incident. Incident ray na என்னது? light ray striking the mirror. Reflected ray na என்னது? ray bouncing off the surface. அந்த ray வந்து bounce ஆகுறது தான், திருப்பி எதிரொலிக்கிறது. அடுத்து டெக்ஸ்ட் புக் பாக்ஸ். what do you know? இந்த क्वेश्चन ரொம்ப முக்கியம். Venetian mirrors are first made in the dash century. 16th century. Mirrors were made using the amalgam of tin and mercury. Modern mirrors are dash coating. Aluminium. Parabolic mirror principle was known as Greco-Roman.
The first parabolic reflector antenna was built by dash in நம்ம படிச்சோம்ல ஹென்ரிச் ஹெர்ட்ஸ். The book on burning mirror was written by என்னது வரும்? Diophlus. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இது மெயினா இந்த கொஸ்டின் டெக்ஸ்ட் டூ யூ நோ கொஸ்டின்ஸ் எப்பவுமே படிச்சுக்கணும். புரியுதா? அதுதான் இந்த புக்ல பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. இதுவும் ஏற்கனவே நம்ம படிச்சோம். படிச்சோமா? Yes, ma'am. அடுத்து kaleidoscope was invented by Sir David Brewster. Important பாரு. Brewster. Kaleidoscope யாரு இது invent பண்ணா? Sir David Brewster. Telescope are widely used in submarines. Submarines. இந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்குல்ல, Yes, ma'am. அதுல பயன்படுறதுதான் இந்த பெரிஸ்கோப்ஸ். அது என்ன ஆகும்? கப்பல் தண்ணிக்கு அடியில இருக்கும், மேல ஏதாவது வருதா அப்படிங்கறது எப்படி தெரியும்? அந்த பெரிஸ்கோப் மாதிரி எப்படி ஒரு இந்த ஷேப்ல வச்சிருப்பாங்க, இசட் மாதிரி ஒரு ஷேப்ல மேல இருக்கும். அப்படி ஸ்ட்ரைட்டா வந்து கீழே உள்ள இருக்கிற பகுதி கீழே நீட்டிட்டு இருக்கும். அதுலதான் நம்ம பார்ப்போம் மேல என்ன வருதுங்கிறது. கப்பல் ஏதாவது வந்தாலும் தெரியும். ஓகேவா? பெரிஸ்கோப் வந்து நீர்மூழ்கி கப்பல், அதுதான் சப்மரைன் சொல்றாங்க. The colors of light are also called the colors of Spectrum. the phenomenon of seeing beautiful patterns in a kaleidoscope. Multiple reflection. Multiple reflection. நம்ம 200க்கு மேலே பார்த்துட்டோம் இல்லையா? Yes, ma'am. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? Yes, ma'am. Thank you, ma'am. அடுத்த யூனிட் ஆரம்பிக்குது, அது நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே? Okay, ma'am. Okay, ma'am. Thank you, students. Thank you, ma'am. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.